பேர் ஸ்கின் மோட் ஆன் ஸ்கின் வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். அக்கோலஜிக்காவோட க்ளோ ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். அன்னைக்கு பர்ட்டிகுலராக என்னுடைய முகம் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரையாக இருந்துச்சு. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் ஒரு லேயர் போட்டதுமே வந்து எனக்கு பத்தாத மாதிரியே இருந்தது. ஓகே, லெட் மீ ஆட் another லேயர் அப்படின்ட்டு ஒரு திக் லேயர் ஆஃப் இந்த சன்ஸ்க்ரீன் நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த டைம் ஆஃப் த இயர் வந்துட்டு இந்த பனி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பனி வரலனாலும் வெயில் ஜாஸ்தியாக இல்லை அண்ட் குளிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியுது. அண்ட் இன்டோர் ஏர்கான் ஏரியாலாம் வந்துட்டு சர்வைவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் பேஸை வந்து நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனும் 2வது லேயர் போட்டு ப்ரைமர் வந்து வேறு ஏதாவது தான் போடலான்னு பார்த்தேன். பட் என்னால் முடியல. மறுபடியும் நான் அந்த எல்ஃப் ப்ரைமரே நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஏன் அந்த குளிர் கதை நான் சொன்னேன்னா, என்னோட ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆச்சு அன்னைக்கு பர்ட்டிகுலர் டே. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் லிட்ரலாக அப்படியே ஏதாவது ஒரு செட்டிங் ஸ்ப்ரே ஆர் என்னது அது என்ன ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்ட்டு வந்து ஏங்குச்சு. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்விட்ச் அப் ப்ராடக்ட்ஸ் டெஃபினட்டாக. ஸோ ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து கண்ணை சுற்றி வாயை சுற்றிலாம் போட்டு கையை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கையை வச்சு பிளெண்ட் பண்ணுறது தான் பிடிக்கும். முக்கியமாக ஆரஞ்சு கரெக்டர்னு வரும்போது கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா ஆரஞ்சு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய கன்சீலர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமலாக வச்சுக்கிறதுக்கு ப்ரஷஸ் அண்ட் ஸ்பஞ்சஸ் விட கை பெட்டர். அடுத்து கன்சீலருக்கு வந்து ரிமலோட மோக்கா ஷேட் எடுத்து அது ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பியூட்டியோட டீப் ஷேட் எடுத்துக்கிறேன். இதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய லாஸ்ட் டார்க் ஷேட். இது நல்ல ஒரு நியூட்ரல் அண்டர் டோனில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த வார்ம் அண்டர் டோனில் இருக்கக்கூடிய மோக்கா அண்ட் நியூட்ரல் அண்டர் டோனில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டியோட கன்சீலர் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் நான் இன்றைக்கி எதுவும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதே தான் நான் என்னுடைய பேஸாக வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கலெக்ஷன்லையுமே ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் அண்டர் டோன்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடியது நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பர்ஃபெக்ட் ஸ்கின் மேட்ச் எடுத்துகிட்டு வரதுக்கு. அப்புறம் மறுபடியும் அண்டர் ஏரியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சீலிங்காக அந்த பியூட்டி கன்சீலரே போட்டுட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக லாரியலோட இன்ஃபால்பிள் கன்சீலர் எடுத்து அந்த பியூட்டி கன்சீலர் கீழே போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அப்படியே நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அதை மட்டும் என்னுடைய மூக்கு அண்ட் சின் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பேசிக்கலாக இன்றைக்கி பிளான் வந்துட்டு நான் பேஸ் ரொம்ப மினிமலாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான். பட் நான் பாட்டின ஒரு ஃப்ளோவில் நல்ல ஹெவியான கன்சீலர் பேஸை வந்துட்டு போட்டுட்டேன். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயையோ லைட்டாலாம் வச்சுக்கலாம்னு நினச்சோம். நம்ம வேறு அழுமூஞ்சி படத்துக்குள்ளே போகிறோமே. ஆக்சுவலி அமரன் படத்துக்கு போகிற பிளான் அன்னைக்கு கண்டிப்பாக அழ போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் பேஸை லைட்டாக வச்சுப்போம். அழுதாலும் ரொம்ப நம்ம பட்டி டிங்கரிங் வேலை பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே சரி அந்த ஃப்ளோவிலே போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு க்ரீம் கன்சீலர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நார்ஸ் கன்சீலர் எடுத்து கொஞ்சமாக என்னோடய கன்னத்தில் போட்டு 2 கையால் அப்படியே நான் சைமல்டேனியஸாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ ரன்னிங் லேட். ஸோ இதை அப்படியே பிளெண்ட் பண்ணிவிட்டு மூக்குக்கும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து குயிக்காக நான் அப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு லிக்விட் ப்ளஷ் பர்டிகுலராக ஷேடுன்னு வரும்போது. அப்புறம் செட் பண்ணும்போது லூஸ் பவுடர். ஸோ லூஸ் பவுடருக்கு வந்து பியூட்டியோட லூஸ் பவுடர் எடுத்தேன்னா நான் வந்து கண்டிஷனர்ன்றேனே ஏசி ஆன் பண்ணவே இல்லை என் ரூமில். அது அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இல்லாமல் இருக்குது அப்படின்றது. என் ரூம்லாம் மொட்டை மாடி கீழே இருக்கும். ஏசி போடலன்னா அவ்வளோதான் அவிஞ்சிரும். ஏசி போடாமலே அன்றைக்கி ஒரு பாதி நேரம் நான் கிளம்பிட்டேன்னா அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ என்ன ஆகிடுச்சு, என்னுடைய மேக்கப்புக்கு வந்து நிறைய பவுடர் தேவைப்படுற மாதிரி ஆகிடுச்சு. ஏசியில் உட்காந்து பண்ணிங்கன்னா அப்படியே செட் ஆகிட்டே இருக்கும் மேக்கப். நீங்கள் வந்து மினிமலாக வச்சுக்கலாம். ஏசி இல்லைன்னா இது ஒரு தொல்லை இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் முகத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேனாச்சும் வச்சுக்கணும். நான் அதையும் பண்ணாமல் செம்ம எக்ஸ்ட்ராவாக பவுடரை போட்டுட்டேன். நான் ஆல்ரெடி என் ஸ்கின் ட்ரையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இந்த மாதிரி பவுடர் லேயர் நிறைய வேறு பண்ணதுனால அந்த ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக மேக்கப் உடையிற மாதிரியே ஆகிடுச்சு என்னுடைய ஸ்கின்னில். அப்படியே வாயெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணேன்னா அந்த சைட்லலாம் வந்து கிராக்ஸ் விழுற மாதிரி அந்தளவு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணினேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு சூப்பராக இருந்தது மேக்கப். ஐப்ரோஸ் பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ஷேட் எடுத்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஐ மேக்கப் போய்க்கிட்டேன். ஐஸ்க்கு வந்துட்டு ஐ ஷேடோ ஒரு நியூட்ரலான மேட் ஐ ஷேடோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ பேலட் எடுத்து ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து என்னோடய லிட் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அவுட்டர் வியன் அவுட்டர் அந்த ட்ரான்சிஷன் ஏரியாலாம் போட்டுக்கிறேன். அப்புறம் சென்டர் ஏரியாவை கொஞ்சமாக ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் மேட் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து கொஞ்சோண்டு பிரைட்னஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு நியூட்ரலாக எல்லா டைம் ஆஃப் த டேலையும் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐ ஷேடோ லுக். அப்புறம் மஸ்காரா அண்ட் ஐலைனர் வேலை. நான் ஃபஸ்ட்டு ஐலைனர் அண்ட் மஸ்காரா மட்டும்தான் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஜல் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஐலைனருக்கு வந்து ஸ்டேஸோட இந்த பிளாக் லிக்விட் ஐலைனர் ஒரு தின் லைன் போட்டுட்டு ரெனேயோட மிட்நைட் காஜல் எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனாக டைட் லைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கோடு. அப்புறம் இந்த காஸ்மிக் பிளாக் அப்படின்ற வேரியண்ட் இது வந்து இந்த மேபிளினோட ஸ்கை ஹை ஃபால்சிஸ் லேஷ் லிஃப்ட் இல்லை 2 பேர் நான் குழப்பிட்டேன். நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்துட்றேன் ஓகேவா, நான் தப்பாக சொல்ல விரும்பல.
இந்த மஸ்காரா வந்து லிட்ரலா நீங்க ஒரு ஹெவி டியூட்டி ஆயில் கிளென்சர் வச்சு போட்டு ரிமூவ் பண்ணா மட்டும் தான் போகும். ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டியர் ப்ரூஃபும் கூட. அப்புறம் கொஞ்சம் பிரான்ஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப் ரெவல்யூஷனோட பிரான்சர் வச்சு யூசுவலா நான் பிரான்ஸ் பண்ற இடம். எனக்கு இந்த பிரான்ஸ் பண்ணா தான் என்னுடைய மேக்கப் பேஸ் வந்துட்டு ஒரு மாரி கொஞ்சம் அப்படியே செட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா த்ரூ அவுட் த இயர் என்னுடைய ஸ்கின் டைப் மாறிட்டே இருக்கு. காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒரு 1 வீக்காவே ஒரு மாரி ட்ரையாவே தான் இருக்கு. செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிவிட்டு லிப்ஸ் வந்துட்டு நான் லைன் பண்ணிக்கிறேன். இன்சைட்டோட ப்ரவுன் கலர் லிப் லைனர் வச்சுட்டு மேக்கோட ஒரு சாஃப்ட் பிங்கி பீச் லிப்ஸ்டிக் தான் நான் இந்த போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு போல்ட் ப்ரவுன் போட்டேன். அது எனக்கு பிடிக்கல. அதனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேச்சுரல் நியூட்ரல் லிப்ஸ் மாதிரி போய்க்கலாம். ரொம்ப போல்டாக வேணாம், முக்கியமாக எட்ஜஸ் ரொம்ப போல்டாக வேணாம்னு இதை நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே லெஃப்ட் பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன்னா பின் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி ரைட் பார்ட்டிஷன் எடுத்தேன்னா நல்ல வால்யூம் இருக்கும். வால் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த லெஃப்ட் பார்ட்டிஷன் எடுத்து பின் பண்ணிக்கலான்ட்டு இதே மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் தட். இதான் ஃபைனல் லுக். I'm definitely updating my skincare and makeup techniques and products. Upcoming videosல நான் அது என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ that's that. ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.